ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே இழந்து போன ஒரு சூழ்நிலை. நான் நம்பி நான் ஏமாந்து போன சூழ்நிலையில் இருக்கிறேன். எல்லா மனிதர்களும் என்னை கைவிட்டு விட்டார்கள். நான் தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த நாளில் காணப்படுகிறேன்னு சொல்கிறீங்களா? இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் நினைச்சிங்க ருசித்து பாருங்க. வாசிக்கிறேன், கேளுங்க. சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். இன்றைக்கு ஒரு பழம் இருக்குன்னா அந்த பழத்தை பார்க்கும்போது அழகாக தெரியும். ஆனால் அந்த பழத்தை சாப்பிடும்போது அது இனிப்பு சுவை உள்ளதா புளிப்பு சுவை உள்ளதா என்று சொல்லி நமக்கு தெரியாது. அதே போல தான் அவருடைய வசனங்களை நீங்கள் அசை போடும்போது, அந்த வசனங்களை நீங்கள் ருசி பார்க்கும்போது, அதை சுவைத்து பார்க்கும்போது அந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்கிறதாய் காணப்படும். அதனால தான் பாருங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். பொதுமொழி மொழிபெயர்ப்புல பார்க்கிறோம், சுவைத்து பாருங்கள். அப்போ இந்த நாட்டில் ஒவ்வொரு வசனங்களையும் நாம் சுவைத்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும், ருசித்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு காரியத்தை செய்கிறதாய் காணப்படும். ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை செய்ய போகிறது. இந்த நாட்டில் எத்தனையோ பல வகைகள் இருக்கிறது போல எத்தனையோ காரியங்களுக்கு ஏற்ற வசனங்கள் பைபிளிலே காணப்படுகிறது, வாக்குத்தத்தங்கள் காணப்படுகிறது. கடன் பிரச்சனையா, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய். வியாதியை, நான் வியாதி உன்னை விட்டு விளக்குவேன். இந்த நாட்டில் பிசாசின் போராட்டங்களா, இந்த நாட்களில் நீங்கள் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு வசனத்தை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதில் ஜெயத்தை கொடுப்பார். ஏன்னா யுத்தம் தேவனுடையதாய் காணப்படும். இந்த நாட்டில் ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை பிடித்து நீங்கள் ஜெபிக்கும் போது, அதை ருசித்து ரசித்து வேதத்தை நன்றாய் படிக்கும்போது அந்த வேத வசனம் உங்களுடைய குடும்பத்திற்காய் ஆறுதல் செய்கிறதாக, அற்புதத்தை செய்கிறதா காணப்படும். இந்த நாட்டில் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ பாருங்களேன், அவர் மேலே நீங்கள் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்களோ அந்த அளவிற்கு நீங்கள் வேதத்தை வாசிக்க வேண்டும், அந்த அளவிற்கு நீங்கள் அவரை மேன்மைப்படுத்த வேண்டும். இந்த நாட்டில் வசனத்தை வாசிக்க இந்த நாட்களில் அதில் இருக்கிற காரியங்கள் அனைத்துமே நம்மளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதா இருக்கிறது. அநேக காரியங்களில் நாம் அழுது புலம்பும் போது, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் எப்படி செய்வேன் என்று சொல்லி அழுது புலம்பும் போது ஆண்டவர் ஒரு அருமையான வசனத்தை அனுப்புவார். நான் உனக்கு யாவையும் செய்து முடிப்பேன், கர்த்தர் எனக்கு யாவையும் செய்து முடிப்பார். அப்போ அந்த வசனத்தை கேட்கும் போதே கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை நிச்சயமாக என்ன செஞ்சிருவாரு, செய்து முடிச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். இந்த நாளில் ஒரு பிரச்சனைக்காக, காரியத்துக்காக நான் வெளியே கிளம்புற ஆண்டவரே, இந்த காரியத்தை நீங்கள் முடிச்சு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் போக்கையும் வரத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நான் இன்றைக்கு வேலைக்கு போகிற ஆண்டவரே, எல்லா காரியத்திலும் கூட இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது அவர் கூட இருந்து உன்னை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளில் அவருடைய வசனங்களை நீங்கள் உட்கொள்ளும் போது, அதை ருசிக்கும் போது அதனுடைய மேன்மையை, ஆசீர்வாதத்தை நீங்கள் உன்னதத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையை பிடித்து நீங்கள் ஜெபிக்கும் போது, விசுவாசிக்கும் போது அந்த காரியத்தை தேவன் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். இந்த நாளிலும் எந்த காரியத்திற்காக நீங்கள் அழுது புலம்பு கொண்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்க போகுதுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகுது. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகுது. இந்த காரியம் இதோடு முடிந்து போனதுன்னு சொல்லி நினைக்காதீங்க. அந்த காரியத்தில் ஒரு மேன்மையை கொடுக்கும்படியாய் கர்த்தர் வந்திருக்கிறார். பயப்படாதீங்க, நம்புங்க. இந்த நாட்டில் வசனத்தை ருசிச்சு பாருங்க, அந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் அற்புதத்தை செய்ய போறீங்கப்பா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்க மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னது போல இந்த நாட்டில் உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த நாளில் அற்புதம் நடைபெற போகிறது ஆண்டவரே. ஆச்சரியமான காரியங்கள் நடைபெற போகிறது ஐயா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசப்பா.
இந்த நாளும் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே இவர்களை நீர் வழிநடத்த போகிற தயவுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.